வணக்கம் நண்பர்களே. இந்திய சமூகத்தில் கல்வியின் சம உரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவையெல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வழிகாட்டும் நெறிமுறைகள் இருப்பதால் இதை செயல்படுத்த வேண்டிய நிர்பந்தம் எந்த மாநில அரசுக்கும் இல்லை. அவரவர்கள் இஷ்டப்படி இந்த சமூகத்தினுடைய கல்வியை நிர்ணயிக்கலாம் என்பதுதான். இந்திய சமூகம் கல்வியை கட்டாயமாக இலவசமாக வழங்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள வழிகாட்டுதல். இந்த அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருவதில் இருந்து 10 ஆண்டுகளில், அதாவது 1960 நான் சொல்கிறேன், 60க்குள் 14 வயதுக்கு உட்பட்ட அனைத்து பிள்ளைகளுக்கும் இலவசமாக கட்டாய கல்வியை வழங்க வேண்டியது அரசின் கடமை அப்படின்னு அரசியல் சட்டத்தின் பிரிவு 45 கூறப்பட்டிருக்கு. ஆனால் அரசியலமைப்பு சட்ட வழிகாட்டு நெறிமுறையில் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் இது கூறப்பட்டிருப்பதால் இது நிறைவேற்ற வேண்டிய சட்ட நிர்பந்தம் எந்த அரசுக்கும் இல்லை. ஆனால் 1983ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்ற உன்னிகிருஷ்ணன் எதிர் ஆந்திர பிரதேசம் அந்த வழக்கில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம், ஒரு குழந்தைக்கு இளமையில் கல்வி மறுக்கப்பட்டால் அதன் வாழ்வே நாசமாகிவிடும். எனவே அரசியல் சட்டத்தின் பிரிவு 45 என்பதை அடிப்படை உரிமைகளை உத்தரவாதப்படுத்தும் பிரிவு 21 உடன் சேர்த்தே புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கு. சரி, அதைத் தொடர்ந்து கல்வியையும் அடிப்படை உரிமைகள் ஒன்றாக அளிக்க வேண்டும் என நாடெங்கும் கொள்கை இருந்தது. வேறு வழி இல்லாமல் 2002ஆம் ஆண்டு தான் அரசியலமைப்பு சட்டத்தின் 21A பிரிவை புதிதாக அரசு சேர்த்தது. அதன் மூலம் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாயமாக இலவச கல்வியை வழங்கிட வகை செய்தது அந்த மசோதா. கல்வி உரிமை சட்டம் 2009 கொண்டு வரப்பட்டது. பார்த்துக்கிடுங்க, 1960 கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு 2009 தான். இந்த சமூகத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமப்படுத்த வேணும் அப்படின்னா சமூகத்தின் அங்கங்களாக இருக்கிற ஒவ்வொரு துறையிலும் சமநிலை கொண்டு வரணும். அப்படியானது ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பொது பள்ளி முறையை கொண்டு வரணும்னு கோத்தாரி கமிஷன், ஆனால் அந்த ஒரு கமிஷன் அதை நியமிச்சு அந்த அறிக்கை தெரிவித்தது. ஆனால் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஆனும் கூட பொது பள்ளி முறையை செயல்படுத்த இந்த மத்திய அரசோ மாநில அரசுகளோ அக்கறை காட்டவில்லை. இதனால் கல்வி என்பது பணமுள்ளவர்களுக்குத்தான் என்ற நிலை இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு. இது உண்மை. இப்போது தேசிய புள்ளியியல் துறை நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை, த காம்ப்ரஹென்சிவ் மாடுலர் சர்வே எஜுகேஷன் 2025 பண்ணிக்கணும். த காம்ப்ரஹென்சிவ் மாடுலர் சர்வே இதை உறுதி செய்தாக இருக்குது. அது என்ன, அந்த சர்வே என்ன சொல்லுது, அடுத்த பதிவில் போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த பதிவு உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.